வயநாடு நிலச்சரிவில் சிக்கி மாயமான 5 பேரை தேடும் பணி தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பிரசாத், தற்போது வரை எத்தனை பேர் வரை மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? மேலும் இந்த 5 பேரை தேடும் பணி எந்த அளவில் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? தற்போதைய சூழலை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்குட்பட்ட மேப்பாடி பகுதியில் நேற்று காலை சுமார் 11 மணிக்கு ஏற்பட்ட மண் சரிவால் சில வட இந்திய தொழிலாளர்கள், அதாவது அந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த சுரங்க பாதை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மாயமானார்கள். அதைத் தொடர்ந்து தீவிரமாக தேடும் பணியானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அந்த பகுதியிலிருந்து 3 தொழிலாளர்கள் சடலங்களாக மீட்கப்பட்டு நேற்று இரவோடு இரவாக அவர்களுடைய பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டு அவர்களை சொந்த ஊருக்கு அந்த சடலங்கள் அனுப்புகின்ற பணி என்பது ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழலில் தற்போது தேடுதல் பணி, அதாவது இதுவரை மாயமானதாக அந்த பகுதியில் பணியாற்றி கொண்டிருந்த தொழிலாளர்களில் இதுவரை 5 பேரை இன்னும் காணவில்லை என்பதால் அந்த 5 பேரை மண்ணுக்குள் சிக்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 66 பேர், அதே போன்று வயநாடு, கண்ணூர், கோழிக்கோடு, மலப்புரம், பாலக்காடு, திருச்சூர் மாவட்டங்களை சேர்ந்த தீயணைப்பு துறையினர், கேரள காவல்துறையினுடைய கண்ணூர் ஆயுதப்படையைச் சேர்ந்த 3 கம்பெனிகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட போலீசார், அதே போன்று வனத்துறையினர், தன்னார்வ அமைப்புகளை சேர்ந்த தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த தேடும் பணியை முறைப்படுத்தி செய்வதற்காக நேற்று அமைச்சர்கள் சித்திக், அனில்குமார் ஆகியோர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அதற்கு பிறகு தற்போது அந்த பாதிப்பு நடந்த சம்பவம் நடைபெற்ற பகுதியில் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 50 மீட்டர் அளவில் ஒரு மண்டலம் என்கிற அடிப்படையில் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு 4 மண்டலங்களிலும் தனித்தனியாக மண் அள்ளும் இயந்திரங்கள், அதே போன்று மண்ணை தோண்டுகின்ற இயந்திரங்களோடு அந்த பணிகள், தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது. இன்று மதியம் இந்த பணிகள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதியத்திற்குள் இந்த மாயமான தொழிலாளர்கள் மண்ணுக்குள் சிக்கி இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் பணிகள் துரிதமாக நடைபெற்று இரவிலும் பணிகள் நடைபெற்று வந்தது. தொடர்ந்து அவ்வப்போது மழை பெய்து வந்த நிலையிலும் பணிகள் தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த பணிகளை பார்வையிடுவதற்கு, அந்த சம்பவ இடத்தை பார்வையிடுவதற்காக இன்று காலை 11:30 மணிக்கு கேரள முதல்வர் சதீசன் அவர்கள் திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புறப்பட்டு மதியம் 1 மணிக்கு அந்த சம்பவ இடத்திற்கு அவர் செல்கிறார். அந்த பகுதியைச் சேர்ந்த, அந்த பகுதியை ஒட்டியிருக்கின்ற பகுதிகளில் வீடுகளில் தங்கியிருந்த 42 குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தற்போது அது அருகே இருக்கின்ற அந்த பாலிடெக்னிக் பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான உணவு ஏற்பாடுகளும் நடைபெற்றிருக்கின்றது. இன்று காலையிலும் அந்த மீட்பு பணிகள், தேடுதல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.